ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ ஈரான் அமெரிக்கா போகிற பற்றி தான். இடையில லீவ் விட்டுருந்தோம். அமெரிக்கா சும்மா விடாது போல இருக்குது. அவங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளும் இந்த வீடியோ போட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கும். நிறைய பேர் ஏன் லைவ் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. எனக்கு கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, அதனால் லைவ் வரல. வேறு எதுவுமே காரணம் கிடையாது. லைவ் வரக்கூடாது அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்னால் உட்கார முடியல அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி ஐ எம் குட். சரிங்களா? நீங்கள்லாம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையும் இருக்குது. ஓகேங்க, வீடியோக்குள்ளே வரும். கொமேனியுடைய மரணம் போருடைய முதல் நாள் நடந்துச்சு. அப்புறம் போர் நிறுத்த அறிவுக்கு அப்புறமா தான் அவருடைய இறுதிச் சடங்குகளையே ஈரான் ஆரம்பிச்சது. என்ன சொல்ல, இந்த இறுதிச் சடங்கின் மூலமாக ஈரான் 2 விஷயங்களை உலகத்தில் சொல்லுது. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தளர மாட்டோம், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எங்களுடைய உச்ச தலைவர் மட்டும் இல்லை, யார் இழந்தாலும், யார் இறந்தாலும், யார் இருந்தாலும் எங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை, அடுத்தடுத்த கட்டளைகளை யார் சொல்லணுங்கிறத நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். நீங்கள் யாரோ ஒருத்தரை வீழ்த்தி விட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த ஈரானும் வீழ்ந்து விட்டது அப்படின்னு நீங்கள் பகல் கனவு கூட காணாதீங்க. நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அழுத்தமாக சொல்கிறாங்க, இனிமேல் தெற்காசிய மத்திய கிழக்காசியாவில் எந்த ஒரு மேற்கத்திய வல்லரசு நாடுகள் தங்களுடைய கோட்டையாக நிர்மாணிக்க முடியாது. அதற்கான காலம் முடிவடைந்து விட்டது. இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிப்போம், எங்களுடைய வளங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படிங்கிறதையும் ஈரான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கு. ஈரான் மட்டும் இல்லை, கொமேனியுடைய உடல் வளைகுடா நாடுகள், அதனுடைய நட்பு நாடுகள் அனைத்துக்கும் அவருடைய உடல் கொண்டு போகப்பட்டிருக்கு. அத்தனை நாடுகளும் மனம் மார்ந்த அஞ்சலிகளை செலுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கக்கூடியதான். ஆனால் ட்ரம்ப் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் போலி கண்ணீர். இப்போ 2-3 கோடி பேர் ஈரான் மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. இப்போ நாங்கள் குண்டு போட்டோன்னா எல்லாத்தையும் அழிச்சிடுவோம். எப்படி அஞ்சலி செலுத்துவதற்காக, மனமுருகி அஞ்சலி செலுத்துவதற்காக கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தையும் பார்த்து அது போலி கண்ணீர். நாங்கள் இப்போ குண்டு போட்டோன்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க, பட் நாங்கள் நல்லவங்க, ஸோ நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொக்கரிச்சிருக்காரு. நீங்கள் நல்லவர் கிடையாது ட்ரம்ப், நீங்கள் நல்லவர் கிடையாது அமெரிக்கா. அதுதான் நிஜமான விஷயம். ஒவ்வொரு உள்நாட்டுக்குள்ளேயும் போயிட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லி அந்த நாட்டினுடைய வளங்களை திருடுவதற்காக மட்டுமே அத்தனை நாடுகள் கூடயும் போரிட்டுருக்கு அமெரிக்கா. இது வரைக்கும் எந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும் நல்லெண்ணத்தோட எந்த போரையுமே அமெரிக்கா ஆரம்பித்ததில்லை அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. உதாரணம் ஈராக், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம். அழுதபடி சதாம் ஹுசேன் இன்னைக்கு தூக்கில் போட்ட காட்சி நம்ம கண்ணுக்குள்ளே எல்லாருக்குமே நிற்கும். அவர்கிட்ட சொல்லப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அணு ஆயுதங்களை வைத்திருந்தார் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அணு ஆயுதம் கூட ஈராக்கிலிருந்து கண்டெடுக்கப்படவில்லை. அது அப்படியே மூடி மறைச்சிருச்சு. ஆனால் சமீப காலமாக தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறது அமெரிக்கா. உதாரணம் ஆப்கானிஸ்தான். அவங்களால சமாளிக்கவே முடியல. இப்போ தாலிபான்களை தாலிபான் மேலே 1008 விமர்சனங்கள் வைங்களா, 1008 அவங்க கட்டுப்பாடுகள் வைங்க, என்ன வேணாலும் விமர்சனம் வைங்கள். ஆனால் தாலிபான்களை அமெரிக்காவால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். எங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக போராடக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த போரையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த போரினால் நாம அத்தனை பேரும் கடைக்கூடி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உழைக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வல்லரசுகள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறது அப்படிங்கிறதும் தெரியவே இல்லை. என்ன சொல்ல, இது இப்படித்தான் நிகழும் என்றால் அப்படித்தான் நிகழும். ஓகேங்க, தெரியல. நான் இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஒரு தேசம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு, அதில் போய் நோண்டி நீ என்ன பண்ணுற புரியலை. அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க, வாசனை திரவியத்தின் பாட்டிலை உடைத்து விடலாம், வாசனையை தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் எங்களை நீங்கள் எப்படி வேணாலும் அழிக்கலாம், ஆனால் எங்களுடைய வாழ்வியலை நீங்கள் எப்பொழுதும் நீர்த்து போக செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லியிருக்கிறது. பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகிறது. இல்லை வழக்கம் போல் திரும்பவும் ஏதாவது அறிவிக்கைகளை விடுறாரா ட்ரம்ப் அப்படிங்கிறதும். எனக்கு அமெரிக்கானாலே எனக்கு பிடிக்காது. சமீப காலமாக ட்ரம்ப் அப்படிங்கிற மனுஷனை
சும்மாவே பிடிக்கல அப்படிங்கிறது தான் நிஜம். ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்